பெரியவாசரணம். நம்ம இன்றைக்கி காஞ்சி காமகோட்டி சர்வக்ய பீட்டத்துக்கு காஞ்சிபுரத்தோட பீட்டத்துக்கு மடத்துக்கு எய்த்தாப்பில் ராமநாத சுவாமின்னு ஒரு சின்ன கோவில் இருக்குது. ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போகிற வழியில் அந்த கோவிலை தரிசனம் பண்ணிக்கோங்க. அந்த கோவிலில் நடந்த பல இன்சிடென்ட்ஸும் இன்றைக்கி நம்ம காமேஸ்வர குருக்கள் சிவாச்சாரியார் அவள் தாத்தா காலத்துலேருந்து அவள் அனுபவத்தை சொல்ல போகிறா. அதை நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். பெரியவாசரணம். இது பெரியவா இந்த கோவிலுக்கு வந்திருக்கா. பல அனுபவங்கள் இங்கே நடந்திருக்கு. நடராஜரை தரிசனம் பண்ணிக்கோங்க. இது பெரியவாவோட ஃபோட்டோ. பெரியவா காமேஸ்வர குருக்களுக்கு அப்பாவுக்கு கொடுத்த ஃபோட்டோ இது. அதை அப்படியே அன்னிலேருந்து அப்படியே வச்சுருக்காங்க. ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. சிவாயம் நமஸ்காரம் மாமா. ஒரு 2 வருஷம் முன்னாடி தாமல் கும்பாபிஷேகம் முடிச்சப்புறம் நீங்கள் பெரியவாக்கு அப்டேட் கொடுக்கறதுக்காக ஒரு வீடியோ உபன்யாசம் ஒன்று கொடுத்தேன். அதை நம்ம கவர் பண்ணியிருந்தோம் 2 வருஷம் முன்னாடி. அப்போ சந்தித்தது. இன்றைக்கி நம்ம உங்களோட அனுபவங்களை கேட்குறதுக்காக சந்திச்சிருக்கோம். பெரியவாசரணம், நீங்கள் சொல்லலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. மெய் அன்பர்களே, அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம். இந்த ராமநாத சுவாமி எப்படி வந்தார் என்பது எல்லாம் புராண வாயிலாக நமக்கு மகாபெரிவாளுடைய வார்த்தையினாலே இந்த கோவிலை நாங்கள் எல்லாம் கண்டுபிடித்து அதன் பிறகே இந்த கோவிலுடைய நித்திய பூஜைக்கான வரவு செலவுகளையும் ஸ்ரீமடம் மகாபெரிவாளுடைய கணக்கினிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல விழைகிறேன். இந்த காஞ்சிபுரத்திலே பல கோயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. அந்த மகத்துவம் இருந்தாலும் சில மகான்கள் வரும்பொழுதுதான் அதற்கு சிறப்பு ஏற்படுகிறது என்பதை இந்த வாயிலாக நாம் காண்கிறோம். மேலும் இந்த ராமநாத சுவாமிக்கு பல புகழ்கள் உண்டு. நாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த மண்டபத்திற்கு பரமானந்த மண்டபம் என்கின்ற மண்டபம் என்று பெயர். மேலும் காஞ்சி புராணத்திலே சேதுவிலும் சிறந்த தலமே என்று ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார்கள். சேது என்றால் ராமநாத சுவாமி கோயில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம். அந்த சேதுவிற்கும் சிறந்த தலம் என்று இந்த தலத்தை குறிப்பிடுகிறார் காஞ்சிபுரத்தினுடைய சிவஞான முனிவர். மேலும் இந்த கோவிலுக்கு பூஜை செய்து பிறகே அயோத்தி சென்று அரசு அளித்தனன் அப்படி என்கின்ற ஒரு வார்த்தையை அந்த காஞ்சி புராணத்திலே விளக்குகிறார் சிவஞான முனிவர். மேலும் இந்த கோவில் புராணங்கள் வாயிலாக இருந்தாலும் நம் மனிதர்களும் நம் மக்களும் நம்ம சேவார்த்திகளும் இங்கு வருவதற்கான காரணம் நமது காஞ்சி மகா சுவாமிகள். சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்ல, இந்த கோவில் பல ஆக்கிரமிப்பு நடைபெற இருந்தது. அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் எடுத்து இன்று இந்த மண்டபத்தை எப்படி பரமானந்த மண்டபமாக நாம் பார்க்க வேண்டுமோ அதை அவர் செய்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த கோவிலுக்கு தொடர்ந்து 6 மாத காலங்கள் அவர் நடந்து இங்கே வருவார்கள். 6 மணிக்கு இங்கு வருவார்கள். பிறகு மாலை 6 மணிக்கு இந்த கோயில் விட்டு செல்வார்கள். அது மட்டுமல்ல, இங்கே வரக்கூடிய பழங்கள், காய்கள், பூக்கள், பிரசாதங்கள் யார் யார் எது எடுத்து வந்துகிறார்களோ அதை சங்கர மடத்திற்கு எடுத்து செல்ல மாட்டார். இங்கே விட்டு செல்வார். இந்த கோவிலுக்கு உரியது, இந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்டது அப்படி சொல்லி எனது பிதா ஸ்ரீ குமரகோட்டம் ராஜசேகர சிவாச்சாரியர் சொல்லி இங்கு அமைத்தார்கள். அது மட்டுமல்ல, இங்கு ஒரு விநாயகரை அமைக்கப்பட வேண்டும் என்று பெரிவாலே அந்த தியானத்தை சொன்னார்கள். பீஜாபூர கதேற்று கார்முகருஜா என்று சொல்லக்கூடியதான வல்லப மகாகணபதி இங்கே வைக்க வேண்டும் என்று பெரிவாளுடைய உத்தரவினாலே இந்த மகாபெரிவாள். அது மட்டுமல்ல, இன்று இருக்கக்கூடிய ஜெயேந்திர சுவாமிகளும் இன்று நம்மிடையே ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கக்கூடியதான சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இங்கு
பாடம் படித்து இடமாக கருதப்படுகிறது. சரி சரி சரி. அப்படி இந்த பல புகழ்களும் ஏற்பட்ட மண்டபத்திலே நாம் மகாபரிவாளை பற்றி பேசணும் அப்படின்ற பொழுது, அதுவும் அவருடைய ஜெயந்தியில் நாம் பேசணுன்ற பொழுது அதனுடைய ஒரு சிறப்பு நமக்கு ஒரு புண்ணியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. மேலும் மகாபரிவர்கள் இந்த கோவிலை நிறுவ மட்டுமல்ல, இந்த கோயிலிலே நித்தியப்படி பூஜை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக எனது பிதாமகன் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு இங்கு ஒவ்வொரு சிவன் கோவிலே நடராஜர் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம காஞ்சி மடத்திலே பூஜை செய்து கொண்டிருந்ததான அந்த நடராஜமூர்த்தியை கோலாகலமாக அங்கிருந்து எடுத்து வந்து இங்கே 1975 இல்லை 78 இருக்கும், அந்த வருஷம் தெரியல, பெரிவாளே எடுத்துன்னு வந்து குமரேசன் மாமா அந்த மாமா எல்லாரும் வந்து எல்லாம் பல்லக்கில் எடுத்துன்னு வந்து நல்ல வாத்தியத்தோடு எடுத்துன்னு வந்து இந்த நடராஜரை ஒப்படைத்து எங்கள் பிதாஸ்ரீயிடம் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் என்று ஒப்படைத்து விட்டாங்க. அப்படி பெருமையான இந்த இடத்திலே நாம் இருக்கிறோம். மேலும் இந்த தலத்திலே ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒரு சமயம் பெரியவார்கள் இங்கே கார்த்திகை சோமவாரம் இங்கு வந்தார்கள். வந்தவுடன் ஒவ்வொரு திருக்கோயிலும் சங்காபிஷேகம் நடைபெறுகிறது, இந்த கோயிலிலே சங்காபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று கூறினார்கள். அந்த நேரத்திலே எனது பிதாஸ்ரீ அவர்கள் மதுரைக்கு சென்றிருந்தார்கள். நான் மட்டுமே இருந்தேன். அப்பொழுது பெரியவாளிடம் எனக்கு சங்காபிஷேகத்திற்கு உண்டான மந்திரம் தெரியாது என்று சொன்ன பொழுது, அப்பொழுது இருந்த கோலைக்கால் சாமிகள் மற்றும் மேட்டூர் சாமிகள் அவர்கள், அதெல்லாம் தேவையில்லை, நான் சங்கு வாங்கி கொடுக்குறேன், நீ பூஜை பண்ணி நீ அபிஷேகம் பண்ணு என்று சொன்ன உடனே இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நந்திக்கு அருகாமையில் மகா பெரியவர் அமர்ந்தார்கள். நான் ஒவ்வொரு சங்காக ஓம் சிவாய நமக, ஓம் மகேஸ்வராய நமக, ஓம் சம்பவே நமக என்று ஒவ்வொரு நாமங்களை சொல்லி அங்கு சங்காபிஷேகத்தை செய்து பெரிவாளுடைய கையிலே அந்த தீர்த்தத்தை கொடுத்து பெரிவாள் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் அதை மறக்கமா அது என்ன சொல்லுதென்றே தெரியவில்லை. மேலும் அந்த வயதிலே இவனுக்கு இந்த நாலேஜ் வர வேண்டும் என்பதற்காக பெரிவாள் அந்த 6 மாத காலம் வந்த பொழுது கூட இங்கு மௌலி சந்திரமௌலி என்ற ஒரு இருப்பார்கள், அவரை இங்கே அமைத்திருக்கார். எனக்காக அவரும் கோவில் சிவாச்சாரியார் இந்த பையனை வைக்க வேண்டும் என்று என்னை அமைப்பார்கள். என்னை நான் சிறு குழந்தையாக இருக்கும்போதே பெரியவார்கள் பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணது மட்டுமல்ல, நீ சைவாகமங்கள்லாம் படிக்க வேண்டும் என்று என்னை சொன்னதினுடைய அடிப்படையில் தான் இன்று சிவாகம செல்வர் என்கின்ற பட்டத்தை வாங்கிறதுக்கான காரணம் மகாபெரிவர் என்று சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப அதை பற்றி சொல்லும் பொழுது பாக்கியமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது இன்றும் அந்த பெரிவார் இருந்தவரை ஒவ்வொரு சிவராத்திரியினுடைய 3வது காலத்தினுடைய பூஜைக்கு இங்கு வந்து இந்த தீபாராதனை பார்த்து சென்று இந்த கோவிலும் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கும் கண்டிப்பாக பெரியவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அவருடன் வந்த காலத்தில் இருந்தார்கள், அவர் பிறகும் வந்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இந்த கோவிலுக்கு தொடர்ந்து இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் இருந்தால் 3ஆம் காலத்தினுடைய பூஜைக்கு ராமநாத சுவாமி கோவில், மங்கள தீர்த்தம், அனந்த பத்மநாப சுவாமி ஆகிய 3 கோயிலுக்கும் பெரியவார்கள் செல்வார்கள் என்பதை நாம் எல்லாம் உணர முடிகிறது. சிவா விஷ்ணு அபேதத்தையும் அதை பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்படி இந்த மகாபெரிவாளுடைய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு சிறப்புகள் உள்ள. காஞ்சிபுரத்திலே காஞ்சி புராணம் என்பதே ஒரு பெரிய புராணம். அந்த காஞ்சி புராணத்திலே குறைந்தது 600க்கு மேற்பட்ட சிவன் கோவில்கள் இருக்கின்றன. அதிலே பெரியவர்கள் இப்பொழுது 180 கோவில்களை கண்டுபிடித்தது மட்டுமல்ல, அந்த கண்டுபிடித்த கோவிலுடைய வரலாறையும் கண்டுபிடித்து அதையும் அந்த இடத்துல எழுதி சிறு குறிப்பாக எழுதி
தானும் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி தருவார்கள். அது மட்டுமல்ல, அந்த கும்பாபிஷேகத்திற்கு ஒரு வாரம் மண்டலாபிஷேகம் வரை பிரிவால் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் அங்கு விஜயம் செய்து அங்கு பிரவச்சனம் செய்வார்கள். அதே போல் இந்த கோயில் ராமநாத சுவாமி கோயிலுடைய கும்பாபிஷேகத்தின் பொழுதும் மாலை பிரவச்சனம் யார் செய்தார்கள் என்று கேட்டபோது நானே பிரவச்சனம் செய்கிறேன் என்று இந்த இடத்துல நான் இப்போ உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் மகாபெரியவர் உட்கார்ந்தார்கள். பல பேர் உட்கார்ந்தார்கள். எல்லாருக்கும் காஞ்சிபுரத்தினுடைய இந்த புண்ணிய நதியான காஞ்சிபுரத்தில் என்னென்ன க்ஷேத்திரத்தில் என்னென்ன நதிகள் ஸ்நானம் பண்ண வேண்டும், என்னென்ன கோவில் நாம் தரிசனம் பண்ண வேண்டும் என்பது பெரியவர்கள் வாயிலாக இங்கு சொல்லப்பட்ட இடம். ஆனால் அந்த நேரத்தில் யாரும் அதுக்குண்டான பதிவுகளோ யாரும் செய்யாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததால் பதிவு செய்யப்படவில்லை என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். மேலும் இந்த திருக்கோயில் மட்டுமல்ல, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயில்களையும் பெரிவால் அலசி ஆராய்ந்து அதற்கு பூஜை செய்வதற்காக அங்கு வரக்கூடிய தன்னுடைய பக்தர்களை அணுகி, உதாரணத்திற்கு நமது ஐசிஎஃப் நீலகண்ட மாமா இருப்பார், அவரிடம் பல விஷயங்களை தேவாரம் திருவாசங்கள் எல்லாம் இந்த கோயிலில் நீங்கள் போய் பாடணும் என்று டன்லப் கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அந்த டன்லப் கிருஷ்ணன் மாமா இந்த ஐசிஎஃப் மாமா எல்லாரையும் சேர்ந்து காஞ்சிபுரம் ஏகாரமநாதர் கோவிலில் தேவாரத்தை, சுந்தரர் பாடிய தேவாரத்தை அனைத்தையும் பாடப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த மாமா எல்லாத்தையும் எடுத்து அந்த புஸ்தகத்தோடு எல்லாரும் போய் அங்கே போய் படிப்பார்கள். அதே போல் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கச்சபேஸ்வரர் கோயில், இந்த கோயில் எல்லா கோயிலுக்கும் சென்று அந்த பாடகத்தை புஸ்தகத்தை எல்லாம் படிப்பார்கள். இப்படி அவருடைய அனுபவங்கள் ஒவ்வொரு படிப்படியாக நாம் இங்கே கேட்பதற்கும் அதை நாம் சொல்வதற்கும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் தாத்தாவை பற்றி சொல்லுவோம். இங்கு காஞ்சிபுரம் முதலாக இங்கே ஆகம சதஸ் நடந்தது. அதாவது வியாச பாரத கலாதி சதஸ் என்கின்ற ஒரு நிறுவி முதல்ல இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு சதஸ் நிறுவினார். எந்த வருஷம் இருக்கும்? 1962 நடத்துனாங்க. 62 அதுக்கப்புறம் 63 64 காஞ்சிபுரத்தில் நடத்துகிற போது எல்லாம் பெரிய பெரிய பண்டிதர்லாம் வரைக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரம் எல்லாம் கூப்பிடணும் அப்படின்ற போது ஏகாம்பர குருக்கள், குமரக்கோட்டை ஏகாம்பர குருக்கள், விஸ்வசித்தி ஏகாம்பர குரு, கச்சபேஸ்வர குருக்கள், வி.கே. அருணாச்சல குருக்கள் என்று பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஆகமத்துக்கு அத்தாட்டி இருந்தார்கள். அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சன்மானமும் அவர்களுக்கு அந்த சால்வை மரியாதை செய்து பிறகே அந்த ஆகம சதஸை தொடக்கி தாசபார சரத்தால், அதாவது இந்த சொச்சேத்திரத்தில் இருக்கக்கூடியவாறை மதிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சொல்லித்தந்தவர் அவர். அந்த வகையிலே இன்று நமது பாலபெரிவர் அவர்கள் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளும் அதே போன்று முதலிலே எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த கோவில் அர்ச்சகர்கள், அந்த கோவில் ஓதுவார்கள், அந்த கோவில் பரிசாரகர்கள் அவர்களை பற்றி வினவி, அவர்கள் குடும்பத்தை பற்றி வினவி, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு தாராளமாக செய்தால்தான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய மற்ற கோயில்கள் நல்லா இருக்கும் என்பதையும் மக்கள் நன்றாக இருப்பார்கள் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டி அவர் வழியாக நமது பாலபெரிவர் அவர்கள் பல விஷயங்களை இந்த காஞ்சிபுரத்திலேயே செய்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு காஞ்சிபுரத்தில் எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் என்றாலே முதலில் பெரியவாளிடம்தான் வருவார்கள். அவர் உத்தரவு கொடுத்த அப்புறம்தான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்துவார்கள். உதாரணத்திற்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விமான கலசங்கள் நமது புதுப்பெரிவாள் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் மகாபெரிவாளுடைய ஆக்ஞையின் பேராக, அவருடைய உத்தரவு பேராக அந்த விமானம் நாம் தான் செய்ய வேண்டும். அது ருத்ரகோடி விமானம் என்பது பெயர். அந்த ருத்ரகோடி விமானத்தை நாம் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ருத்ரகோடி விமானத்தினுடைய திருப்பணியை அவர்களே செய்தார்கள். அது மட்டுமல்ல, 2ஆம் பிராகாரம் ஒரு கோவில் என்பது
ஒரு மனிதனுடைய உடல் போல ஒவ்வொரு பிராகாரமும் தடையில்லாத இருந்தால்தான் உடம்பில் இருக்கக்கூடிய தடைகள் இல்லாத யாருக்கும் வியாதிகள் வராது என்பதை மகாபெரிவர்கள் அங்கு பிருந்தாவன மண்டபம் உண்டு. அங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அங்கே எல்லாம் அங்கே கோயில் இருக்கக்கூடிய முதலியார்கள் செட்டியார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இதை மாதிரிலாம் நீங்களாம் செய்யணும் தடையில்லாம் சொல்லி அந்த நந்தவனத்தை எல்லாம் சரியாக்கி எல்லாம் பண்ணி அதற்கு கூட ஜெயேந்திர சுவாமிகளும் இந்த விஜயேந்திர பாலபிரிவாலும் கூட இருந்து அதெல்லாம் பராமரித்து அந்த கோயில் திருப்பணியை முடித்து கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள். அதே போன்று குமரகோட்டம் முருகன் கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒவ்வொரு நாளும் மகா பெரியவர்கள் தரிசனம் செய்து காமாட்சி பொங்கல் செய்வார்கள். அதையே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் நடத்தினார்கள். இன்றும் பாலபெரிவாரும் அதையே நடத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பாரம்பரியம் என்பது என்னுடைய தாத்தா ஏகாம்பர குருக்கள் பார்த்தார்கள், என்னுடைய ராஜசேகர குருக்கள் பார்த்தார்கள், இன்று நான் காமேஸ்வர குருக்கள் பரம்பரையாக அவர்களுடைய இந்த ஸ்ரீமடத்தினுடைய ஒரு சேவையும் ஸ்ரீமடத்தினுடைய ஒரு அனுபவமும் ஒரு பெருமையாக நமக்கெல்லாம் கிடைக்கிறது. அதே போன்று இந்த மகாபெரிவாலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் அனுபவம், நிச்சயமாக அவர்தான் கடவுள் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொண்டால் போதும். நம்ம தெய்வத்தின் குரல் படிக்கணும், அதை படிக்கணும், அதை செய்யணும்னா இல்லை. அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊரிலையும் செய்த ஒரு சிறு தொண்டு, அதை நாம் கவனித்தாலே போதும். நமக்கெல்லாம் விதமான நுணுக்கங்கள். காஞ்சிபுரத்தில் தச அவதாரத்துக்கு உண்டான கோயில்கள் உண்டு. அந்த தச அவதாரத்தையும் கண்டுபிடித்து காஞ்சி புராணத்தில் இருக்கக்கூடிய நூலிலிருந்து எடுத்து அதை புனருத்தாரணம் செய்ததற்கான ஏற்பாடுகளை செய்தார் நமது பெரியவர். எங்கே இருக்கு அந்த கோவில்? எல்லாம் முதல் கோயில் மத்ஸ்ய கூர்ம வராக என்று சொல்லக்கூடியதான். மத்ஸ்ய அவதாரம் நம்ம மச்சேஸ்வரர்னு இந்த ராஜவீதியில் இருக்குது. கூர்மாவதான் கச்சபேஸ்வரர் கோயில், வராகேஸ்வரர் தாமனில் இருக்குது. வராகேஸ்வரர், அப்புறம் நரசிம்மேஸ்வரர், அப்புறம் சீதேஸ்வரர், லட்சுமணேஸ்வரர். இந்த கோயில் ராமநாத சுவாமி ராமர் பூஜை பண்ணது. இங்கே அருகாமையில் கிருஷ்ணேஸ்வரர் இருக்கார். கண்ணு கொடுத்தா கண்ணேஸ்வரர், கிருஷ்ணேஸ்வரர் இருக்கார். அது இல்லாமல் கல்கீஸ்வரர் இருக்கார். தச அவதாரமும் இருக்குது. அதாவது ஒரு அவதாரம்னா 10 அவதாரம் எடுக்கலேன்னா இந்த அவதாரத்துக்கான முன்னோட்டியாக கல்கீஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். இப்படி 10 அவதாரத்துக்கும் இருக்கார். இப்போ இன்னைக்கு அடுத்ததாக கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய சாக்கிய நாயனார் கும்பாபிஷேகம். இந்த காஞ்சிபுரத்தில் 3 பேர்கள் சித்தி அடைந்தார். ஐயடி காயல்கோன் என்கின்ற ராஜா ஒருத்தரும், திருக்குறிப்பி தொண்ட நாயனார் அவர்களும், சாக்கிய நாயனார் அவர்களும் 3 பேர் இந்த காஞ்சிபுரத்தில் சித்தி அடைந்தவர்கள். அந்த 3 பேர் கோயில்களையும் மகாபெரிவார் அவர்கள் சென்று அவர்களுக்கு அந்த பூஜைக்கு உண்டான ஏதுவான பூஜைகளை எல்லாம் அங்கே கொடுத்தார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் தான் உணர்ந்து அதை மக்களுக்கு புரியும்படி செய்து அதை தான் அனுபவித்தும் காட்டுவார்கள். அதான் விஷயம். நம்ம ஒரு கடையில் போய் வாங்கி தக்காளி வாங்கினா போதாது, அதை தொக்கு பண்ணி அதை சாப்பிட்டு அதை டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மக்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை படுத்தியவர் நமது மகாபெரிவர்கள். அப்படி இந்த கோயில் மட்டுமில்லை, ஒவ்வொரு கோயில்களிலும் பெரிவாள் செய்த ஒரு சேவையை நாம் பார்க்கும். அதேமாரி வரதராஜ சுவாமி கோயில் கொண்டில்லை, மேலே இருக்கக்கூடிய வெள்ளி பள்ளி, தங்கப்பள்ளி, சூரியன், சந்திரன் அந்த திருப்பணியை மகாபெரிவர் சொல்லி அங்கே சதஸ் நடந்தது. இப்போ குருவார சதஸ் என்று நடந்தது. அங்கே தான் நடக்கும் சதஸ். எப்பவுமே வரதராஜ சுவாமி கோயிலில் தான் அந்த சதஸ் நடக்கும். நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்போது எங்களுக்கு 2 ரூபா பில்லை கொடுப்பாங்க. 2 ரூபா கொடுப்பாங்க, 1 ரூபா 2 கொடுப்பாங்க, சில நேரம் 5 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஆரம்பித்த என்று பல வித்வான்கள்லாம் பல விஷயங்கள்லாம் செய்கிறார்கள். இதெல்லாம் பெரிவாருடைய அனுபவமாக நாம் சொல்கிறோம். மேலும் ஒரு செகண்ட் அப்படி சொல்லும். மேலும் மகாபெரிவர் பற்றி சொல்லணும் அப்படின்னாலே அதற்கு ஒரு அனுபவம் நாங்கள் எல்லாம் அனுபவித்ததை நாம் சொல்ல வேண்டும். ஒரு சமயம்
மேல் போதனூர் என்று சொல்லக்கூடியதான திருவாரூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பாப்பா மாமான்னு ஒருத்தர் இருப்பார். சரி. அவர் வந்து ரொம்ப பழமையானவர், ரொம்ப மடத்துக்கு ரொம்ப டிவோட்டிஸ் அவர். அந்த பாப்பா மாமா அந்த ஃபேமிலி எல்லாரும் அவங்க வந்து அந்த ஊரில் திருவாரூரில் பூதலூர்ன்ற பெரிய ஊர், அந்த கிராமம் மேல் போதனூர் சொல்லுவாங்க அந்த ஊர். அந்த கிராமத்தில் பெரிய நில சுவானுதாரர் அவர் வந்து இந்த மாதிரி அவருடைய பேரனுக்கு வந்து பூனல் போடுறாரு. இங்கே பூனல் போடுறதுக்காக பெரியவாள்கிட்ட வந்து பத்திரிக்கை கொடுக்குறாரு. எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லார் கையிலும் சொல்லியாச்சு, எல்லாம் நடக்கிறது. பெரியவா சொல்கிறாரு, நீங்கள் ராமநாத சாமி கோயில் வந்து பூனல் போட்டுக்கோ அப்படின்ட்டார். இந்த கோயிலில்? ஆமாம். ஓ. அவர் வந்து திருவாரூரில் பெரிய சத்திரம்லாம் புக் பண்ணி எல்லாருக்கும் கிராண்டாக பண்ணணும்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி. இந்த ஊரில் போடுறதாவே இல்லை ஆக்சுவலி அவர்? இல்லை, அந்த ஊரில் திருவாரூரில் போடுறதா. அங்கே இந்த உதக சாந்திக்காக பிராமணாலாம் சொல்லியாச்சு, அந்த ஊருக்காரெல்லாம் சொல்லியாச்சு. இந்த ஊருக்கு இந்த சம்பந்தமே இல்லை. ஆனால் பெரியவா சொல்கிறார், நீ நேராக இங்கே போனால் ராமநாத சாமி கோயில் இருக்கும், இங்கே போய் நீ பூனல் போட்டுக்கோ அப்படின்ட்டார். அவள் அப்பாவுக்கும் அவர் பையனுக்கும் ஒன்றும் சொல்லவே முடியல. மகா பெரியவர் சொல்லிட்டானா என்ன பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காஞ்சிபுரம் இந்த ராமநாத சுவாமி கோயிலில் பூனல் போட்டாங்க. அவளுடைய சொந்தக்காரே இந்த இடத்துல பற்ற முடியாது. இந்த இடத்துல இவ்வளோ இடம் இந்த இருக்க இடமும் அவள் சொந்தக்காரே பற்ற முடியாது. பெரியவா மடத்தில் அங்கே தங்க சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாம் பூனல் போட்டுட்டார். அந்த பூனலுக்கு மகா பெரியவாரே வந்தார். அப்படின்னும் போது அங்கே பண்ணிட்டா வந்திருப்பாரா? நிச்சயமாக வந்துருக்க மாட்டேன். அப்போது நான் வரப்போகிறேன்றதுக்காக இங்கே அந்த பையன் நல்ல சித்தாகணும் அப்படின்றதுக்காக அவன் பேர் சிவகுருன்னு பேர். அந்த பையனுக்கு நீங்கள் பாப்பா மாமான்றவர் அவளுடைய இங்கே பூனலை இங்கே நிகழ்த்தினார். அது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லை, ஒரு மாமா அடையாறு கஸ்தூரிபாய் நகரில் இருந்தார். அவர் பேர் ராமச்சந்திரன் பேர். அவர் இந்த மகாபெரிவாளுடைய அனுபவத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அந்த அடையாறு காந்தி நகர் கஸ்தூரிபாயில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் என்பவர் இந்த கோவிலுக்கு வந்தார்கள். அவருடைய தகப்பனார் வந்து அவரும் அவர் தகப்பனார் வந்து பெரிவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எங்கன்னா நேர காசிலேருந்து இங்கேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு தீர்த்தம் எடுத்து போயிட்டு காசிக்கு போயிட்டு காசிலேருந்து ஜலம்லாம் எடுத்துகிட்டு வந்து பெரியவாட்ட சொல்லி நாளைக்கு ராமநாத சுவாமி கோயிலில் அபிஷேகம், அதான் நாங்கள் ராமேஸ்வரம் போகிறோம், நாளைக்கு புக் பண்ணியாச்சு, காசிலேருந்து வந்திருக்கோம். அவள் என்ன சொன்னால், பெரியவாளை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் உங்களை அபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவான்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னார். நேராக அவர் என்ன பண்ணார், நேர பெரியவாள்கிட்ட சொன்னார். பெரியவா சொன்னால், நீ நேரே அங்கே போக வேணாம், நீங்கள் நம்ம ராமநாத சுவாமி கோயில் இருக்கு, இங்கே நீ போய் அபிஷேகம் பண்ணுங்க, இங்கேயே அபிஷேகம் பண்ணிட்டுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் பையன் என்ன பண்ண, என்னப்பா பெரியவா அப்படி சொல்லியிருக்காளே சொன்னோடனே நேரம் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி காலையில் அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் இங்கேருந்து தீர்த்தத்தை போயிட்டு ஆற்றுக்கு போயிருக்காங்க. ஆற்றுக்கு போய் இன்றைக்கி சாயந்தரம் நம்ம இதுக்கு ராமநாத சாமிக்கு போயிடும், ராமேஸ்வரம் போனோம் ட்ரெயினுக்கு சொல்லியதுக்காக அதுக்கு உண்டான பயணங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மாமா படுத்துட்டாரு. படுத்துட்டானா அவர் ஏந்துக்கவே இல்லை. அவர் ராமேஸ்வரம் போவே இல்லை. இங்கே தான் ராமநாதருக்கு எல்லாம் பெரியவா வந்து அந்த ஒரு அந்த ராமச்சந்திரன் இன்னைக்கும் அந்த கோயிலுக்கு சுவாமிக்கு இங்கே அபிஷேகம்லாம் நடத்துகிறார். தொடர் பெரியவா சொன்ன அந்த வார்த்தையினால இங்கே வந்து நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். அவர் வந்து அவர் பெரியவாளுக்கு தெரிஞ்சுடுது, அவருடைய இது மோட்ச நிலையை தெரிஞ்சுட்டு பெரியவாளுக்கு அப்படின்றது நாங்கள் பிரத்யட்சமாக அந்த இடத்த பார்த்தோம். அப்போ இந்த விஷயத்தை கூட பாலபெரிவாள்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி நடந்தது பெரியவான்னு. அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அந்த மாதிரி இங்கே வந்து அந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த வெள்ளப மகாகணபதி பக்கத்தில் தான் அந்த புஸ்தக பூஜை பண்ணுவாங்க, அந்த பாஷ்ய பாடம் நடத்துவார். அந்த பாஷ்ய பாடம் நடத்துகிற நேரத்தில் இங்கே தான் வந்து பாஷ்ய பாடம் நடத்துவார் தெரியவா. இங்கே வந்து ஒரு 3-6 சுவாமிகள் இருப்பாங்க, 2-3 இந்த SRஐயர், அந்த பெரிய பெரிய வித்வான்கள் இருப்பாங்க. இவெல்லாம் சேர்ந்து தான் படிப்பாங்க. அந்த காலத்தில் அந்த பாஷ்ய பாடன்றது ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி இந்த கோயில் மண்டபத்தில் பெரியவா செய்தார்கள். இப்படி
ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம் இங்கே பார்க்கணும். எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சிவாச்சாரியார் அப்படின்னா அந்த சிவாச்சாரியருடைய நான் பெரியவாட்ட சொல்கிறேன், அந்த சங்காபிஷேகம் படிக்கும்போது எனக்கு படிக்க தெரியலன்னா நீ போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே நான் போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்தேன். திருப்பியும் பெரியவா தீட்சை ஆச்சார்னா தீட்சை ஆகலைன்னொடனே அந்த பூஜையெல்லாம் இப்படி பண்ணணும் சொல்லி பெரியவாலே கூட இருந்து அந்த பூஜையெல்லாம் சொல்லி சிவன் சன்னதியில் சிவனே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லை, பெரியவாளை ஒரு நாளைக்கு நேர பாலப்பெரிவாளோட நாங்கள் ஓரிக்கையில் இருந்தபோது அது ஒரு இந்த கோயிலுடைய பிரசாதத்தை எடுத்துன்னு நான் சொல்லியிருந்தார். அப்போ லலிதாசிரமன்ற ஆசிரமத்தில் மகா பெரியார் படுத்திருந்தார். படுத்திருந்த போது அங்கே பாலப்பெரியார் இந்த முன்பக்கம் ரூமில் இருந்தார். அங்கே பெரியவா புது பெரியவாளும் இங்கே இருந்திருந்தார். அப்போ பாலப்பெரிவாளை பார்த்துட்டு அவள்கிட்ட போயிட்டோடனே நீ போய் பெரியவாள்கிட்ட பிரசாதம் கொடுத்துட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னால் நான் சைக்கிளில் போயிட்டு அப்போது யாரோ முக்கியஸ்தர்கள் அங்கே வராங்க. அதனால் பெரியவா மேனால உள்ளே படுத்துட்டு இருக்காரு. நீ இப்போ லேட் ஆகும், நீ அங்கே வச்சுட்டு போயிடு, இல்லை இங்கே இருந்து கொடுத்துட்டு போகிறதா கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மினிஸ்டரை யாரோ இருந்தாங்க அந்த நேரத்தில். பெரியவா என்ன சொன்னால், முதல்ல மினிஸ்டரே பார்க்கல, அந்த பிரசாதத்தை வெட்டணும் அவங்க முதல்ல அப்படின்ட்டார். மேனால அவர் பார்த்தாரா யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் மேனாலேருந்து கூப்பிட்டு என்கிட்ட பிரசாதத்தை வாங்கி அந்த மினிஸ்டர்லாம் எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம அமைச்சார். அது ஒரு அனுபவத்தை எப்படின்னா நம்ம போயிட்டோன்னு நினச்சிட்டா கூட என்னடா பெரியவா அதை எடுக்கலே அப்படின்னு மனசு ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு தூரத்துலலாம் உட்காந்து ஒரு மரத்தில். அப்போ உடனே கூப்பிட்டு முதல்ல உனக்கு தான் தரிசனம் கொடுக்கணும், இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பிரசாதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணார்கள். நிறைய அனுக்கிறோம். ஆமாம். அதே போல் இந்த ராமநாத சாமி கோயிலில் பெரியவா என்ன சொன்னார், எப்போ நம்ம சங்காபிஷேகம் பண்ணமோ இந்த கோயிலுக்கு ஒரு சங்கு வாங்கணும்னு சொல்லிட்டு உடனே பெரியவா 108 சங்கு வாங்கணும், வளம்புரி சங்குகள் வாங்கணும்னு சொல்லிட்டு நேராக ஒரிசாவில் அங்கே மேனேஜராக இருந்தார். அப்போ நம்ம சுந்தரேச மாமா ரிசர்வ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அப்போது உடனே நான் பெரியவா சொன்னான்னு உடனே அங்கேருந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு சங்கையும் செலக்ட் பண்ணி பெரியவாட்ட கொடுத்தோன்னே அந்த ஒவ்வொரு சங்கையும் பெரியவா காதில் வச்சுட்டு இது மாதிரி அந்த பிரணவ மந்திரம் வருதான்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி சில இதுக்கு வரலன்றதுனால அது கூட ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கார். இது வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி 120 வாங்கணும். முதல்ல அது 108 தான் பெரியவாளையும் செலக்ட் பண்ணி அந்த வெள்ளி கூப்பு போட்டு வெள்ளிக்காவை போட்டு இன்றைக்கும் பெரியவாளுடைய அந்த எப்போ பெரியவா அந்த சோமவாரத்தில் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் இந்த அபிஷேகத்தை இன்றைக்கும் பாரம்பரியமாக 2 பெரியவாளுடைய தலைமுறையும் ஜெயேந்திர சுவாமிகள் தலைமுறையும் இந்த தலைமுறை பண்ணியிருக்கோம். இந்த கோவிலில் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் பெரியவா அவருடைய பர்சனலாக தான் இதை நடத்துகிறோம் அந்த கோவிலை. அப்படி ஒவ்வொரு கோயில், இந்த கோயில் மட்டும் இல்லை, பக்கத்தில் மங்களேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த மங்களேஸ்வரர் கோயிலில் என்னன்னா பெரியவா அப்போது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் ஆரம் வீரப்பன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்து சமயத்துடைய ஆசிரியர். உங்களுடைய கோயில் எப்படி நிர்வாகம் அப்படின்ன போது மேலே பாருங்க போயின்னு சொன்னார். உடனே அந்த குளத்தை போய் பார்த்தா குளத்தில் ஒரு பெரிய ரொம்ப ஃபுல்லாக மூடி இருந்தது, குப்பைகளும் குளங்களும் ஒன்றுமே தெரியாத இருந்தது. அப்போ ஆரம் வீரப்பனே ஆமாம் மினிஸ்டராக இருக்கும்போது பண்ணார். அவர் அந்த மாதம் தான் மினிஸ்டராக இருந்தார். இந்த தூர் வாரின உடனே விவி சுவாமிநாதன் ஒருத்தர் மினிஸ்டர், அவர் அந்த குளத்தை இது பண்ணோடனே குளத்தை பண்ண வேண்டியில்லை, மங்கள தீர்த்தத்தை நிரப்பின ஒன்றும் தானே போய் ஸ்நானம் பண்ணி அந்த அனுகிரகம் பண்ணார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பாக நாம் கண்டுபிடிக்க முடியும். பெரியவாழ்கிட்ட என்னன்னா நாம் இதை பண்ணோன்னா அதை விட்டுற மாட்டார், அதை தாம் அனுபவித்து மற்றவருக்கும் அனுபவிப்பதற்கான ஏதுவாக உபயமாக இருப்பார்கள். அதுதான் இந்த நேரத்தில் சொல்லணும். அது மட்டும் பல விஷயங்களை நம் மனத்தில் பெரியவாளுடைய அனுபவங்களாக சொல்லும்போது ஒருத்தர் ரொம்ப கஷ்ட நிலையில் வந்திருக்கார். பெரியவா என்ன பண்ணுறார், கஷ்ட நிலையில் வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியுது. இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே நீங்கள் ஒன்றும் வேணால் அந்த ராமநாத சாமி கோயிலுக்கு போங்க அப்படின்ட்டார். இங்கே வந்தவுடனே எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பிட்டாச்சரி இருந்தபோது அவருக்கு உங்கள் உண்டான மனநிலையிலோ சரியப்பட்டு அவளுக்கு இங்கேயே ஹோமம் பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி ஹோமம் பண்ணி சுலபமான வழியாக என்ன செய்யற பெரியவா சொல்லிட்டார், நீ ராமநாத சாமி கோயில் போயிடு அப்படின்னு சொன்னார். உடனே இங்கே ராமநாத சாமி கோயில் போய் இந்த பூஜையெல்லாம் நிறைவேற்றி அது மாதிரி பண்ணார். அது மாதிரி ஒவ்வொரு நேரமும்
அவர் அங்கே நினைப்பார், இங்கே நடத்தி கொடுக்கணும். ஆமாம். அதை மாதிரி அதே மங்களேஸ்வரர் கோயில், அதேமாரி இங்கே நம்ம அனந்த பத்மநாப சாமி கோயில் வந்து ஒரு வீட்டினுடைய பின்னால் இருந்தது. ஆமாம். அதை வந்து தோண்டி அங்கே ஒரு இந்த மரம் இருக்குது, அந்த அத்தி மரம் இருக்குது. அத்தி மரம் இருந்தால் அதில் 3 பேர் சேர்ந்த மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் இருக்கிறதா ஐதீகம். சரி. அதனால் அந்த இடத்த நீங்கள் வந்து போய் நோண்டி எடுக்கும்போது உள்ள பெரிய சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கம் தான் அனந்த பத்மநாப சுவாமின்னு. அதே போல் இந்த சர்வதீர்த்தம் என்ற தீர்த்தத்தில் 15 லிங்கம் இருக்குது. ஒவ்வொரு லிங்கம் பெரியவாளே கண்டுபிடிச்சி அந்த லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அந்த லிங்கத்துக்காக என்ன பண்ணுறாரு, சர்வதீர்த்த பரிக்கிரமான்னார். ஓ சரி. சர்வதீர்த்தத்தை நீ பரிக்கிரமம் பண்ணால் என்னடா இங்கே பக்கத்தில் கோயில் இருக்க, ஒரு தரிசனம் பண்ணுவான் அப்படின்னு பெரியவா சொன்னார். அதே வந்து ஜெயந்த சுவாமின்னு சொன்னார். அதே பாலபெரிவாலும் இப்போ கூட போன ஒரு வருஷத்தை பண்ணும்போது அங்கங்கே தீர்த்தத்துக்காக கிரகண காலங்கள்லாம் பண்ணுறா, நீங்களாம் தீர்த்த ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சர்வ தீர்த்தத்தை க்ளீன் பண்ண சொல்லி இந்து சமயத்துறையிடம் சொல்லி அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இடத்தெல்லாம் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு காரியங்களை பண்ணும்போது அங்கே பெரியவா பாலபெரிவாள்கிட்ட இருக்கும்போது நமக்கு சொல்லணுன்றது இல்லை, சில விஷயம் சொல்லி தான் ஆகணும். மந்திரமூர்த்தி, தந்திரமூர்த்தி, யந்திரமூர்த்தின்னு 3 பேர். மந்திரமூர்த்தின்னா நமது நாராயணர், மதுரை நாராயணர் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் யந்திரமூர்த்தினா யார் யார் யந்திரங்கன்னா இந்த பேனா எழுதுறது, கொள்வது, கையெழுத்து, ரிட்டர்னு, செக் வாங்குறது யந்திரமாக இருக்கக்கூடிய நமது ஐசேப் மாமா, நீலகண்ட மாமா அவர்கள். இன்னொரு சுந்தரமூர்த்தி இருந்தார். அவர் சுந்தரமூர்த்தின்றார் வந்து தந்திரமாக இருப்பார். பெரியவா எங்கேயும் போகக்கூடாது, அவங்கள ரூமில் இருக்கணும், கொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார், ஜாக்கிரதையாக பார்த்துப்பார். இந்த 3 மூர்த்திகளையும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பெரியவாள்கிட்ட இருந்து, பெரியவா பாலபெரிவாள்கிட்ட இருந்து, பாலபெரிவா ஒவ்வொரு அனுபவங்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் இந்த பெரியவாளுடைய ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் பல அனுபவங்களை நான் தருவேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு. உங்களுக்கு பெரியவா கனவுல வந்திருக்காளா? பெரியவா கனவு வந்தான்னு சொல்ல முடியாது. பெரியவா என்ன நினைக்கிறாரோ அது செய்து கொடுக்கும். சரி. அதுவே ஒரு கனவு போல் தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். பெரியவா வந்து இன்னைக்கு வந்து நினைப்பார், இந்த மாதிரி கோயிலுக்கு போனோன்னு பெரியவா நாங்கள் ரெடி பண்ணிட்டோமாண்ணா, நான் அதே தான் நினச்சேன் அப்படின்வார். குமரகோட்டத்தை பற்றி சொல்லுங்கள். குமரகோட்டத்தில் வந்து கந்த புராணம் அரங்கேற்றப்பட்ட இடம். ஓ. கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார். சிவாச்சாரியார் அவருடைய கனவுல தோன்றினார் சிவன். ஓகே. முருகன் தோன்றி திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் அப்படின்னு முதல் பாட்டை சொன்னார். சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரம் மெய்ப்பதம் போட்டுவான்னு அந்த பாடல், அந்த முதல் பாடல். அந்த பாடலை பாடின உடனே அந்த பாடலுடைய அர்த்தம், முதல் திகட சக்கர அர்த்தம் தெரியாது கச்சியப்ப சிவாச்சாரியார். சிவாச்சாரியர் தெரியாத போது அவர் போய் முருகன்கிட்ட வேண்டுறார், நான் கொடுத்தது நானே தேர்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டார். சரி. அதுக்காக என்ன பண்ணார், வீர சோழியன் அப்படின்ற சோழியர் மாதிரி, நீ சோழியன்றா இல்லையா, சோழியன் அந்த இது மாதிரி வச்சுருப்பாங்க. சோழியன் வடிவிலே வந்து முருகனே வந்து அந்த திகழ் தச சக்கரம் என்று சொல்வார். அந்த திகழ சக்கரத்தை விளக்கி இந்த வீர சோழின்ற கிராமத்தில் இருக்குது, கிராமர் ஒரு கிராமத்தில் கிராமரில் ஒன்று இருக்கிற மாதிரி அந்த கிராமரில் இது இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட இடம் அந்த குமரகோட்டம் முருகன். அந்த குமரகோட்டம் முருகனுடைய பின்னால் ஒரு சரவண பொய்கன்னு இருக்கு. நீங்கள் மகாபெரிவாளுடைய கதையில் பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அவர் வந்து பெரியவா வந்து அழைச்சின்னு வர சொல்லிட்டாங்க அவரை. அந்த செட்டியார் வந்து மாட்டு வண்டியில் அழைச்சின்னு வந்துட்டாருங்க. வந்தவொடனே இந்த பையனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வர சொல்லிட்டாங்க மடத்தில். என்ன பண்ண, சரி இவனுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு பண்ணலாமான்னா நேராக குமரகோட்டத்துக்கு வந்தோன்னா அங்கே ஒரு குளம் இருக்குது. குளத்தில் ஸ்நானம் பண்ண வச்சாங்க முதல்ல. அந்த ஸ்நானம் பண்ணுற அந்த சரவண பொய்கை வந்து அந்த குமரகோட்டத்தில் இருக்கு. அங்கே ஸ்நானம் பண்ணால் சன்னியாசாசிரமம் வாங்கிட்டார் பெரியவர். அப்படி ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியதான ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லான. அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் பண்ணார். அந்த முருகர் கோவிலில் வந்து பெரியவா வந்து கந்த புராணம் ஏற்றப்பட்டதை ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி, அந்த கந்த புராணம் தான் அந்த தமிழுக்கு ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆதீனங்கள்லாம் வர வச்சு, ஒவ்வொரு ஆதீனங்கள் இந்த தமிழ் ஆதீனங்கள்லாம் வர வச்சு அவர்கிட்டலாம் சொல்லி, நீங்கள் வந்து இந்த மாதிரி சமாச்சாரம்
இந்த ஆதீனத்து மூலமாக நீங்கள் தமிழை பரப்பணும், அதனால் நீங்களாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ மூலியமாக இந்த இடத்துல வந்து அந்த குமரக்கோட்டை முருகனில் மகாபெரிவர் செய்ததே. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் வந்து அவர் வந்து டேட் வைக்கிறார். புது பெரியவார்னா வென்ற தை மாதத்தில் ஒரு டேட் வைக்கிறார். டேட் வச்ச உடனே கும்பாபிஷேக டேட் வைக்கிறார். வச்ச உடனே அன்றைக்கி அவர் பெரியவா கேம்பு போகிறார். இந்த கோயில் அர்ச்சகால்கிட்ட கேட்டோடனே இந்த நாள் சரியில்லை, பெரியவா வச்சிருக்காருனா நம்ம வைக்கிறான்றது ஒரு பக்கணுன்னே இவங்கெல்லாம் மகா பெரியவார்கிட்ட போய் கேட்குறாங்க. மகா பெரியவர் சொன்னால் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே என்ன பண்ணாங்க, காஞ்சிபுரத்தில் அந்த எவ்வளி கடை சத்திரக்காரெல்லாம் அவளுக்கெல்லாம் ஜெயந்த சுவாமி தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இவர் பிடிக்காது சொல்ல முடியாது, இவரோட கொஞ்சம் விட அப்படின்னு வரல. அப்போது இவர் என்ன பண்ண, பெரியவர் என்ன சொல்கிறாரு, நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அவர் ஒரு டேட்டு கொடுத்துட்டார். பெரியவர் டேட்டு கொடுத்துட்ட உடனே நீங்கள் ஒரு விஷயம் என்னன்னா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பெரியவா டேட் கொடுத்தாருன்னா அந்த டேட்டுக்கு வரணும் இல்லையா? எல்லா பேரும் போட்டாச்சு. அப்போது பால பெரிவாளுடன் மகா பெரிவா இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டேன். இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 2 பேரும் வந்து தரிசனம் பண்ணி இப்படி மேலே பார்ப்பார். இப்படி ஒரு கதவு மேலே எடுத்துட்டு இப்படி மேலே இப்படி பார்ப்பார். அப்படி பார்த்தோன்னே அந்த ராஜகோபுர கும்பாபிஷேகம் பண்ணி உள்ள மூலஸ்தானத்தில் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு உண்டான திரவியங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு அதேமாரி சிவாச்சாரிய இஷ்டதி ஏகாம்பர குருக்கள் குமரகோட்டை ராஜசேகர் குரு எல்லாம் கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் சம்பாவனை எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பினார். அதாவது ஒரு கும்பாபிஷேகம் டேட் வைக்கணும்னு பிரச்சனையாக இருந்தால் கூட அதை அவரே வச்சு கொடுத்து அவரே அந்த டேட்டில் வந்து நடத்தி கொடுத்தாரு அப்படின்னும் போது அவருடைய காலத்தில் நடக்க முடியும். அதை மாதிரி அவருடைய வம்சத்தில் இன்றைக்கும் அதே மாதிரி பாலபெரிவார்களும் பல கோயில் கிராமங்கள்லேயும் பல இடங்கள்லையும் கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கிறார்கள். அது மட்டும் ஜனகல்யாணம் அப்படின்னு பேர் அந்த இயக்கத்துக்கு. அந்த ஜனகல்யாணம் அப்படின்னா அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் சலுகை முறையில் கும்பாபிஷேகம். ஆனால் மந்திரங்கள் குறைவில்லை. அந்த சாமான்கள்லாம் அவரும் வாங்குறதுக்கு சிரமப்படுற நேரத்தில் நீங்கள் வாங்க வேணாம், சங்கர மடத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து கொடுத்துருவாங்க. அர்ச்சகால் ஒரு 4 பேர் வருவாங்க. பெரிய நீங்கள் பிராண்டாக போட முடியாது, சின்ன பிராண்டாக போட்டு நல்ல முறையில் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கும் அந்த திட்டத்தை பாலபெரியார் அவர்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. சூப்பர், பெரிய விஷயம். ரொம்ப நீங்கள் ஜெயந்தி அன்றைக்கி உட்காந்து இந்த கோவிலை நம்மளுக்காக திறந்து சிறப்பாக நீங்கள் காஞ்சிபுரத்தோட கோவிலை பற்றி சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம்.